உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். தாமினி, என்னை விட்டுட்டு போயிட்டியம்மா. ஆனா அந்த வீட்ல இப்ப வரைக்கும் தப்பான விஷயங்கள் நிறைய நடந்துகிட்டு இருக்கு. உனக்கு என்னாச்சு தெரியுமா? ஐயோ, உனக்கு எப்படி தெரியும்? நீதான் துளசிய கொன்ன கொலகாரிங்கிற பட்டத்தோட போய் சேர்ந்துட்டியே. ஐயோ தாமினி, அதே துளசி இப்ப இந்த வீட்டுக்கு உயிரோட திரும்ப வந்து நிக்கிறா. அவ சாகவே இல்ல தாமினி. யார நீ கொலை பண்ணிட்டேன்னு சொன்னாங்களோ அவ இன்னும் சாகல, உயிரோட தான் இருக்கா. அவ திரும்ப வந்துட்டா. அதான் அந்த துளசி தாமினி. இத்தனை வருஷமா இந்த வீட்டுக்குள்ள பிசாசா வந்து நம்ம ரெண்டு பேரும் எப்படி ஆட்டி படைச்சா. உன்னையும் என்னையும் அடி அடின்னு அடிச்சு துவைச்சாலே அந்த துளசி அவ உயிரோட தான் இருக்கா. அதே துளசி இந்த வீட்டுக்குள்ள உயிரோட வந்துட்டா. அதுவும் பிசாசாலா இல்ல, மனுஷியா வந்திருக்கா. உயிர் உள்ள மனுஷியா அவ நம்ம வீட்டுக்குள்ள வந்திருக்கா. இது ஆச்சரியமா தானே இருக்கு தாமினி. தாமினி, ஒருவேளை இந்த துளசினால ஏதாவது அதிசயம் நடந்துச்சுன்னா உன்னாலையும் அதை செய்ய முடியாதா? இங்க பார், அந்த துளசி தன்னோட புருஷன் கிட்ட, தன்னோட குழந்தை கிட்ட, இந்த குடும்பத்துக்கிட்ட திரும்ப வந்திருக்கானா? அதே மாதிரி உன்னால வர முடியாதா? இந்நேரத்துக்கு அந்த ராதாவோட கிருஷ்ணர் கிட்ட உனக்கு எதுவுமே மீட்டிங் நடக்கலையா? நீ அங்கேயும் ஏதாவது பண்ண தாமினி. உன்னால கண்டிப்பா ஏதாவது செய்ய முடியும். சீக்கிரமா திரும்ப வா, திரும்ப வந்துடு தாமினி. நீ என்னை விட்டு போனதுல இருந்து எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. இந்த துளசி கிட்ட இருந்து காப்பாத்துறதுக்காகவாது நீ இங்க வந்துடு. என்ன பாத்துக்க யாருமே இல்லையே. திரும்ப வந்துடு தாமினி, திரும்ப வந்துடு. திரும்ப வந்துடு தாமினி. உன்னோட இந்த அம்மாக்காகவாது வந்துடு. துளசி, நான் சொல்றத கேளு. ராதா எங்கேயும் போக மாட்டா, இந்த வீட்டுல தான் இருப்பா. ஏன் போக மாட்டா? இவ எப்படி இந்த வீட்டை விட்டு போகாம இருக்கான்னு நானும் பாக்குறேன். வா. நான் தான் சொல்றேன்ல, ராதா இந்த வீட்டை விட்டு போக மாட்டா. ஏன் மோகன் போக மாட்டா? என்கிட்ட காரணம் சொல்லு, எதுக்கு அவ போக மாட்டா? என்னவா வேணா இருக்கட்டும் துளசி. ஆனா ராதா இந்த வீட்டுல தான் இருப்பா. அதான் ஏன் அவ ஏன் இந்த வீட்லயே இருக்கணும்னு சொல்லு. எனக்கு இப்பவே அதுக்கு பதில் தெரிஞ்சாகணும் மோகன், சொல்லு. உனக்கு என்ன மோகன் ஆச்சு? உனக்கு ஞாபகம் இருக்கா? யாராவது அம்மா கிட்ட தப்பா பேசினாங்கன்னா, ஒரு வார்த்தை தப்பா பேசினா கூட நீ அவங்கள விட மாட்ட. இன்னைக்காவது குடிக்காம வந்திருக்கலாம்.
புருஷங்கிற மரியாதையை மறந்துடாதீங்க, இல்லனா ஒரு மகனாய் ஏன் டியூட்டி நான் பண்ண வேண்டியிருக்கும். நாங்க தான் அன்னைக்கே வெளியால் ஆயிட்டோமே மாம். உங்க ஃபர்ஸ்ட் ஹேண்ட் சன்னா இருந்தும் கூட எனக்கு செகண்ட் ஹேண்ட் மாதிரி தானே கிடைச்சது. உனக்கு ரொம்ப கெடுதல் நடந்திருக்குல்ல, பேண்ட கேட்ட. அம்மாக்கு நல்ல மனசு இருக்கிறதால பொறுத்துட்டு போறாங்க. அதுக்காக யார் வேணாலும் என்ன வேணாலும் பேசுவாங்களா? உண்மைதான் மோகன். அவ குஷிய பாத்துக்கிட்டா நம்ம குடும்பத்தையும் நல்லா பாத்துக்கிட்டாதான். இது எல்லாத்தையுமே நான் ஒத்துக்கிறேன் மோகன். ஆனா இது எதையும் அவ சும்மா நமக்கு செய்யலையே மோகன். அது அவளோட வேலை தானே. அதுக்காக அவளுக்கு நம்ம வீட்ல இருந்து நிறைய பணம் கொடுத்திருப்பீங்க. அது மட்டும் இல்லாம இந்த வீட்லயே தங்கிக்க இடம் வேற கொடுத்திருக்கீங்க. வேற என்னன்னு சொல்லு. துளசி போதும். ராதா குஷிய பாத்துக்கிட்டா. நான் தான் சொல்றேனே, அவ குஷிய பாத்துக்கிட்டா. குஷிக்காக நிறைய பண்ணிருப்பா. அவளை தூங்க வச்சிருப்பா, அவளுக்கு சாப்பாடு ஊட்டிருப்பா, ஸ்கூலுக்கு கூட்டிட்டு போயிருப்பா, ஸ்கூல்ல இருந்து கூட்டிட்டு வந்திருப்பா, அவ கூட விளையாடி இருப்பா, எல்லாமே பண்ணிருப்பா. ஆனா அவ ஒன்னும் இலவசமா உதவி பண்ணல. அதுக்காக அவளுக்கு மாச சம்பளம் கிடைச்சிருக்கோம்ல. நமக்காக யாரெல்லாம் வேலை பாக்குறாங்களோ அவங்களுக்கு நாம பணத்தை கொடுப்போம். இந்த மாதிரி தலையில தூக்கி வச்சுட்டு ஆட மாட்டோம். ஒரு வேலை செய்யறவளுக்கு இவ்ளோ ஃப்ரீடம் யார் கொடுத்தது? அதுவும் அம்மா கிட்ட இந்த மாதிரி எல்லாம் பேசுற அளவுக்கு. இது எல்லாத்துக்கும் பதிலா அவளுக்கும் நிறைய கிடைச்சிருக்கும். இவ்வளவு பெரிய வீட்டுல தங்க இடம் கிடைச்சிருக்கு, நல்ல சாப்பாடு கிடைச்சிருக்கும், தனியா ரூம் கிடைச்சிருக்கும், பணம் கிடைச்சிருக்கும், எல்லாமே கிடைச்சிருக்கும்ல. இன்னொரு விஷயம் மோகன், நல்லா தெளிவா கேட்டுக்க. இவ குஷிய பாத்துக்கிறதுக்காக தான் வந்திருக்கா. இவ ஒண்ணு அம்மா கிடையாது. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.